வீட்டுக்காரி எப்பயும் போல நம்ம கிட்ட எப்பயும் பாசமா இருப்பாரு. தங்கச்சி வந்து ஒரு சீனை போடுவார் பாருங்க, உருட்டுறது நம்மளை போட்டு. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. என் தங்கச்சிக்கு அதை பிடிக்கும், என் தங்கச்சிக்கு இதை பிடிக்கும், அதை செய்யணும் இதை செய்யணும். அப்பதான் அதிகார தூள் பறக்கும் நம்ம கிட்ட. நான் எப்ப சொன்னேன் அவரை பத்தி? அப்பதான் ஊர்ல இல்லாத அண்ணன் தங்கச்சி உறவு எப்படி எரிச்சல வரும், பச்சை மிளகாய கடிச்ச மாதிரி இருக்கும். எல்லாம் விதி. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது சார். ஆனா டெய்லியும் என்ன பேர் சொல்லி கூப்பிடும்போது ஒரு தடவை அவங்க தங்கச்சி பேரை சொல்லி கூப்பிடுவாரு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஒரு தடவை இல்ல, நிறைய தடவை கூப்பிடுவாங்க. ஆனா கண்டிப்பா அவங்க தங்கச்சி பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. எனக்கு அப்படி வரும் பாருங்க கேந்தி. நீங்க பெருமாள் கவனிச்சு பாருங்க, நீங்க வெளியே திரும்ப போயிருக்கப்ப அந்த பேரை சொல்லி உங்களை கூப்பிட மாட்டாரு. அப்படி இல்ல சார், அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு புரியல சார். அவங்க எப்பயுமே கூப்பிடுவாங்க சார். அதெல்லாம் என் பதவியை கம்ப கொடுத்து தூக்குறதுக்குன்னே இப்படி எல்லாம் பஞ்சாயத்து வருது. நானு கொஞ்சம் சமாதானம் சொல்லலாம் தங்கச்சிக்கு நினைச்சு சொன்னேன். நீங்க தான் ரோட்ல யாரு வேணாலும் சேர்க்க முடியாது. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு.